நம்ம கங்காவும் யமுனாவும் பிடிவாதம் பிடிச்சிட்டு காவிரிக்கு இந்த வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சவால் விடுற மாதிரி பேசிட்டு நம்ம ரூம்குள்ளே போய் கதவு முடியறாங்க. இதை கவனிச்சு நம்ம சாரதாவும் பாட்டியும் இவ்வளோ என்ன இப்படி இருக்காளோ, அது மட்டும் இல்லாமல் காவிரி விஷயத்துல எதுக்காக இப்படி போட்டி பொறாம போடுறாங்க எனக்கே தெரியல. காவிரி எவ்வளோ நல்லவா, இவ்வளோ நல்ல மனசோடு நம்மளுக்காக அந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை அவங்க அக்கா தங்கச்சிக்காக பணத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லுறா. இந்த மாதிரி நல்ல எண்ணம் இருக்கல போய் இப்படி பொறாம பிடிச்சி சாவுற அளவே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க சாரதா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம கங்காவும் யமுனாவும் ரொம்ப கோவத்துல இந்த அம்மா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. தேவையில்லாம காவிரி தான் முக்கியம், காவிரிக்கே தான் இந்த வீட்டை கொடுப்புன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு ஒத்துக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாம சம்மதிக்கவே கூடாது. காவிரிக்கு மட்டும் இந்த வீடு போய் சேரவே கூடாது, வேற யாருக்குனாலும் போகலாம், எவ்வளவு குறைவான பணம் வேணும் கிடைச்சிட்டு போகுது. அதுக்காக நான் காவிரிக்கு மட்டும் இந்த வீட்டை நான் விற்க சம்மதிக்கவே மாட்டேன். யமுனா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்குறாங்க. யமுனாவும் நீ சொல்றதாக கரெக்டா, அது மட்டும் இல்லாமல் நான் காவிரிக்கு இந்த வீடு போறதுக்கு எந்த ஒரு காலத்தை சம்மதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம காவிரிக்கு நான் விற்கவும் மாட்டேன், அம்மா விற்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்றாங்க. உடனே சும்மா விடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்ம காவிரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை காரணம் அவ தானே, தேவையில்லாம வீட்டை வாங்குறான் அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. முதல்ல விற்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணா, இப்ப வித்த எனக்கு தான் விற்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இது நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு உடனே காவிரிக்கு ஃபோன் பண்ணி காவிரி உன்னோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கியா, இல்லை எங்க போய் முடியும் எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு இந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஒன்னும் காவிரிக்கு ஒன்றும் புரியல, என்ன கேட்டு எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நமக்கு அங்க வந்து நான் யாருக்குனாலும் இந்த வீட்டை விற்பானா உனக்கு மட்டும் விற்கவே மாட்டோம், அது மட்டும் இந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு விற்க மாட்டோம் காவிரி அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா நம்ம காவிரி வந்து ரொம்ப கோவத்துல என்னக்கா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நீ வேற யாருக்கிட்ட இந்த வீட்டை விற்கிறதுக்கு அங்கே வீட்டை அடிச்சு ஹோட்டல் தானே கட்டுவாங்க, அதுக்கு பதிலாக நான் அப்போட ஞாபகமா அந்த வீட்டை வச்சிருப்போம், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம கங்காவும் யமுனாவும் ரொம்ப கோவத்துல எனக்கு நல்லாவே தெரியும் எங்களை ஒரு அடிமையை சொல்லி நினைச்சிட்டு இருக்கு, அது நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாம அப்பாவோட வீடு உனக்கு மட்டும் தான் சொந்தமாகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், அந்த வீடு நாங்கள் உங்களுக்கு விற்கவே மாட்டோம், அது மட்டும் இல்லாம உன் பிறகு நான் தரவே மாட்டேன் அந்த வீடை, நான் அம்மா எப்ப பேசி எப்படி நிலைமை நான் பாத்துக்கிறேன், அந்த வீடு நான் உங்க பேர்ல மாத்தவே மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம காவலுக்கு ரொம்ப வந்து அப்படியாக்க நீ வேற யாருக்குனாலும் விற்பானு எனக்கு விற்க மாட்டேன் என்ன, இப்போ நான் சொல்றேன் கேளுக்க, அந்த வீடு நான் தான் வாங்க போறேன், அது மட்டும் இல்லாம இந்த வீடு எனக்கு தான் வித்தா விற்கணும், வேற யாருக்கும் விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவலி ஒரு பக்கம் சவாலை விடுறாங்க. அதை கேட்டுனா கங்கா வந்து என்கிட்டயே சவால் விடுறியா, அது மட்டும் இல்லாம இந்த வீடு நான் கொடுக்கவே மாட்டேன் காவிரி, என்ன பண்ணலாம் பண்ணிக்க அப்படி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னா நம்ம காவிரியும் அதையும் பார்த்துடலாம்க்கா, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, அந்த வீடு என் கையில தான் வந்து சேர போகுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா சவால் விடுற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் இதை கேட்டோன்னா நம்ம கங்காவுக்கு யமுனாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது காவிரின்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சவால்லாம் விட்டு பேசுறாளே, அப்போ அந்த வீட்டை வாங்கிடுவாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேரும் நம்ம காவிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மாசம் இறங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காவிரி எல்லாருமே இதை மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்த காவிரி கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்து கலக்க போறாங்க. இந்த வீட்டு எப்படி நம்ம காவிரி கையில தான் போக போகுது, அதுக்கப்புறம் இந்த கங்காவும் யமுனா முகத்தை கொண்டு எங்கதான் வச்சுக்க போறாங்க பொறுத்து இருந்து மறுபுற வீடுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.